ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதைத்தான் நான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு விளக்கமாக விளக்கி சொல்ல போகிறேன். என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புதுசாக இப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கா, நான் வந்து எனக்கு என்னோடய சேனலில் எப்படி லைவுக்கு வருதுன்னு எனக்கு தெரியலக்கா. எனக்கு வந்து நீங்கள் லைவுக்குள்ளே எப்படி வருதுன்னு சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க நான் லைவு போடும்போது அதில் வந்து சேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் அவங்கள மாதிரியே நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன மாதிரியே வந்து தெரியாமல் தடுமாறிட்டு இருந்திருப்பீங்க நீங்களும். நான் வந்து எப்படி நான் லைவுக்கு வருவேன்னு சொல்லி ரொம்பவே ஈஸியான முறையில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க. யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். உங்கள் யூடியூப்குள்ளே போய் உங்களோட சேனலுக்குள்ளே போங்க. உங்களோட சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். அந்த ப்ளஸ் சிம்பிள், அதாவது ஈஸியாக சொல்லணும்னா யூடியூப்குள்ளே போய் ஷார்ட்ஸ் ஒன்று வச்சு பாருங்கள். ஷார்ட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் மாதிரி காட்டும். கூட்டல் குறி மாதிரி போட்டிருக்கோம். அந்த கூட்டல் குறியை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களை டைரெக்டாக லைவுக்குள்ளே கொண்டு போகாது. உள்ளே போனதுமே வந்து 2-3 ஆப்ஷன் கேட்கும். என்னென்னா பப்ளிக்கில் இருக்கும், மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும், அன்இன்ஸ்டால் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லைவை வந்து பப்ளிக்கில் வச்சுக்கணும். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். மெயின், நீங்கள் பப்ளிக்கில் வச்சா மட்டும்தான் லைவ் வந்து மக்களுக்கு ஷேர் ஆகும். மக்கள்கிட்ட பார்ப்பாங்க பப்ளிக்கில் இருந்தால் தான். அதனால நீங்கள் வந்து உங்கள் லைவ் வந்து அதுக்கு என்ன செய்யணும், அன்இன்ஸ்டாலில் இருக்கும். நீங்கள் வந்து அதை பப்ளிக் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிங்கன்னா பப்ளிக்கில் வந்துடும். சரிங்களா? அப்புறம் வந்து ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ பப்ளிக் இருக்கு இல்லைங்களா, அந்த பப்ளிக் அன்இன்ஸ்டால் இருக்கும். அந்த அன்இன்ஸ்டால்குள்ளே வந்து பப்ளிக் கேட்கும். அந்த பப்ளிக்கில் போயிடுங்க. பப்ளிக்கில் போயிட்டு நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தம்ப்நெயில் கேட்கும். சரிங்களா? தம்ப்நெயில் வந்து நீங்கள் உங்கள் லோகோவையே வைக்கிறதா இருந்தாலும் அது தானாக செட் ஆகிக்கும். லோகோ வந்து தானாக செட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் வந்து இந்த பென்சில் சிம்பிளை வந்து நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களை வந்து ஃபோட்டோ தானாகவே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கும். அது அப்படியே வந்து உங்களோட லைவில் வந்து சேவ் ஆகிக்கும். சரிங்களா? மூணாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபார் கிட்ஸுன்னு இருக்கும். அதைத்தான் நீங்கள் வந்து லைவ் போடும்போது டச் பண்ணிக்கணும். அது தானாகவே செட் ஆகி தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கேட்பாங்க அதில் வந்து. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைட்டில், உங்களோட சேனல் பேர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை அது வேணாம், நீங்கள் யாராவது ஒரு கருத்துள்ள மீனிங்காக எழுதுறேன்னு சொன்னாலும் அந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து நான் எப்படி லைவுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி சிம்பிளாக உங்களுக்கு நான் வந்து, அதாவது தலையை சுற்றி காதை தொடாமல் நான் டைரெக்டாக காதை சொல்கிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தேட் வந்து நான் சொல்லித்தரேன். அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம். நான் ரொம்பவே சிம்பிளாக தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லித்தரேன். அதனால வந்து நீங்கள் இப்படி போங்க. அதுவே ஆப்ஷனல் ஒன்றும் காட்டும். அது மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தம்ப்நெயில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோ டு லைவ் நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட் அமுத்துனீங்கன்னா கோ டு லைவ் கொண்டு போயிடும். அந்த கோ டு லைவ்னு இருக்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நேராக ஒரு 2-3 செகண்ட் 1 2 3ன்னு சொல்லி அந்த பாயிண்ட் காட்டும். அது வந்து இப்போ அது முடிஞ்சுன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து நம்மளோட செல்லோட ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எத்தனை வியூ, கொஞ்சம் நேரம் உடனே நம்ம லைவ் போட்டதுமே வந்து நம்மளுக்கு வியூவர்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ தான் லைவ் போட்டுட்ருக்கேன். எனக்குமே தெரியாமல் நான் தடுமாறிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் தடுமாறிட்டு இருக்கும் போதெல்லாம் நானாக ஒவ்வொரு லைவ்லேருந்து வெளியே வந்து தான் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால தான் இப்போ புதுசாக நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தேடில் வந்து நீங்கள் லைவுக்குள்ளே வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப குழப்பியும் நான் சொல்லித்தரல. அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா வியூவர்ஸ் வந்துச்சுன்னா வியூவர்ஸ் ஒரு பக்கம், லைக் ஒரு பக்கம் காட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எத்தனை மணி நேரம்
அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டும் காட்டும் நம்மளுக்கு. அதுலேயே வந்து நீங்கள் நம்ம எவ்வளோ நேரம் லைவில் இருக்கோன்னு சொல்லி அந்த சைடில் வந்து காட்டும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா வியூவர்ஸ் போச்சுன்னா தொடர்ந்து நீங்கள் லைவ் போடலாம். நான் வந்து இப்போ ஈஸியான மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் லைவ் சொல்லி கொடுத்துருக்கேன். இது போலயே நீங்கள் லைவ் போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னை மதித்து நீங்கள் இந்த லைவுக்குள்ளே எப்படி வருதுக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்படி லைவ் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களை வந்து ரொம்ப குழப்பி விடலை. சரிங்களா? இதுதான் உண்மை. மெயின் வந்து நீங்கள் பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.